கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் நமக்கு தருகிற வசனம் யோபு 23:14, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இதுதாங்க கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். நமக்காக என்னென்ன காரியங்களை குறித்து வைத்திருக்கிறாரோ அதை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். யோபு இப்படித்தான் சொல்லி விசுவாசத்தோடு தேவனுக்கு காத்திருந்தார். அதே போல் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் 20 வருஷம் கழித்து தேவன் வாக்கு கொடுத்து 20 வருஷம் கழித்து ஈசாக்கை பெற்றுக்கொண்டார். தாவீது வாக்கு கொடுத்தபடி அரியணையை பெற்றுக்கொண்டார். இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாங்க. இப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் என்னென்ன காரியத்தை குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற தேவன் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம கலந்து கொண்டோம்னா அதற்கான சில விதிமுறைகள் உண்டு. அந்த பாதையில் நம்ம சரியாய் நடக்கணும், சரியான வேளையில் நடக்கணும், கரெக்டாக முதலாவது வந்து சேரணும். இப்படி நிறைய விதிமுறைகள் உண்டு. அதை சரியாய் நம்ம கடைபிடிக்கச்சில மட்டும்தான் நமக்கு வைத்திருக்கிற பரிசு நம்ம கையில் வந்து சேரும். அதே போல் தாங்க நம்ம கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற விதிகளை நாம் சரியாக என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். அவருடைய சத்தியங்களை நம்ம பின்பற்றி நடக்கிற வேளையில் கர்த்தர் நமக்காக குறித்து வைத்திருக்கிறத அவர் தர வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் நல்லவருங்க. அவர் பாதத்தில் காத்திருப்போம். ஒவ்வொரு வசனங்களையும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நம் பிடித்து கொண்டு செபிக்கச்சில அவர் நமக்கு குறித்து வைத்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.